இந்தியர்கள் ரொம்ப சேமிக்கிற பழக்கம். அதாவது இன்றைய வாழ்க்கை வாழாமல் எதிர்காலத்தை பற்றி பயந்துக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்கிறதுலே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அதுக்காக இன்னைக்குள்ள வாழ்க்கையை வாழ தெரில அவங்களுக்கு. எதிர்காலத்தை பற்றின பயம். அதனால் ரொம்பவும் அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றின பயங்கிறது ரொம்ப பாதுகாப்பாகவும் எந்த பிரச்சனைக்கும் போயிடக்கூடாது, எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஏன்னா எதிர்காலத்தில் உயிரோடு இருக்கணும்ல. அப்போ தான் எதிர்காலத்தில் உயிரோடு எல்லாம் போயிடக்கூடாது. அதனால் ரிஸ்க் எடுக்காமல் வாழணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும், எந்த பிரச்சனைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட இந்தியர்களோட வாழ்க்கை முறை இருக்குது. இன்றைக்கி வாழாமல் இன்றைக்குள்ள வாழ்க்கையை வாழ தெரியாமல் எதிர்காலத்தை பற்றின பயத்தில் எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ்ந்துடணும், எதிர்காலத்தில் வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதோட எதிர்காலத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஆயிடக்கூடாது, வறுமையில் தள்ளப்பட்டு விடக்கூடாது, ஏழ்மை நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்கிற பழக்கத்தை தான் ரொம்ப பிரதானமாக வைக்கிறாங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, இன்றைய வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த பிற நாட்டினர், முன்னேறிய நாட்டினரை பார்த்திங்கன்னா நல்லா அவங்க செலவழிக்கிறது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. செலவழித்தது போக மீதம் உள்ளதை தான் சேமிப்பாங்க. சேமிப்புனாலே அதுதான். செலவழித்தது போக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செலவழித்தது போக மீதி என்ன இருக்கோ அதை சேமிக்கணும். செலவழிப்பதற்காக தான் அவங்க நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆட்கள் நினைக்கிறான், இந்தியர்கள் நினைக்கிறான், சேமிப்பதற்காக நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி மகிழ்ச்சியான வாழ்வதற்காக செலவழிக்கணும், இன்றைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறக்காக இந்த முன்னேறிய நாட்டினர்லாம் இந்த அமெரிக்காக்காரங்களோ அல்லது வெளிநாட்டுக்காரங்க, முன்னேறிய நாட்டினர் அவங்க இன்றைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும், சம்பாதிக்கணும், இந்த வாரம் சம்பாதிக்கிறோம், இந்த வார கடைசியில் நல்லா செலவு பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போது இந்த உலக பொருளாதார வீழ்ச்சி ஒரு முறை வந்தது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த முன்னேறிய நாட்டினர் இருக்காங்களா, இந்த அமெரிக்காக்காரங்கள்லாம் ரொம்பவும் வீட்டுக்கு வெளியில் வர்ற அளவுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வெளியில்னா தெருவுக்கு வர்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டு டென்ட்டு கோட்டாலெல்லாம் குடியிருந்தாங்க. ரொம்ப பொருளாதார வீழ்ச்சினால, பொருளாதார பற்றாக்குறையினால அப்போ இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. இந்தியர்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க, இந்த மாதிரி நாட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அந்த பொருளாதார வீழ்ச்சினால் அவங்க ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்தியர்களை எல்லோரும் புகழ்ந்தாங்க, இந்தியர்களோட வாழ்க்கை முறை பாருங்கள், வியந்தாங்க. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது. அப்போ அந்த முன்னேறிய நாட்டினர் இப்போ இன்றைக்கி ஆடம்பரமாக வாழ்கிற அந்த முன்னேறிய நாட்டினர் பணப்பற்றாக்குறை காரணமாக அவங்க ஒரு ஏழ்மைக்கு தள்ளப்படுறாங்க. அது ஒரு அனுபவம் தானே. யாரோ ஒருத்தரோ இல்லை, ஒரு நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள், முன்னேறிய நாட்டில் உள்ள அந்த பெரும்பாலான மக்களே ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போது அது அவங்களுக்கு ஒரு அனுபவம் தானே. அப்புறம் அதை சரி செய்து மீண்டும் அந்த பொருளாதாரத்தில் ஒரு சமநிலை அடைகிறார்கள் எல்லாருமே, எல்லா மக்களுமே. அப்போ அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக அவங்க வீடு வாசலை இழக்கிற மாதிரி ஒரு பணப்பற்றாக்குறை சந்தித்து ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது அதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் மீண்டும் எழுகிறார்கள். அப்போ அது அவங்களுக்கு ஒரு அனுபவம் தானே. அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியாக, உலகம் முழுக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பேப்பரில் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்க எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவங்கிறது இல்லை. அனுபவம்னா அது எல்லாமே தான் அனுபவம். இந்த மாதிரி ஏழ்மை நிலைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், மீண்டும் எழுந்து வருகிறார்கள். எல்லாமே இது ஒரு அனுபவம் தானே. சொல்வதற்கு சுவாரஸ்யமான அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கணும். அது மாதிரி முன்னேறிய நாட்டினர் அது மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களை சந்திக்கிறாங்க. சுவாரஸ்யமான அனுபவங்களை தேடி போகிறாங்க. அனுபவங்களை பார்த்து பயப்படுறதில்ல. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அனுபவங்களை எதிர்கொள்வதற்கு தயங்குவதில்லை. அவங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம், புதுமையான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார வீழ்ச்சி கூட அவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்தது, சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது.
ஆனால் இந்தியர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சினால அவங்க கொஞ்சம் கூட பாதிக்கப்படவே இல்லை. காரணம் நல்லா சேமிக்கிற வழக்கம். சம்பாதிக்கிறத வாயை கட்டி வயிற்ற கட்டி சேமிக்கிறாங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி சேமிக்கிறாங்க. நல்லா சாப்பிட்றது கிடையாது, நல்லா சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவே இருக்கிறது கிடையாது, பொழுதுபோக்காக சுற்றுலா போகிறது கிடையாது, ஏதோ திரைப்படம் போய் சினிமா தேட்டர்லாம் போகிறது கிடையாது. இப்படி அவங்க இப்படி திரைப்படம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி எப்போவுமே எதிர்காலத்துக்கு தேவைன்னு சொல்கிறாங்களா, எதிர்காலத்துக்கு எதுக்காக அவங்க எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் அவங்க ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது கல்யாணத்தை பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டியிருக்கும், படிப்புக்காக, மருத்துவத்துக்காக, இப்படி அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. இப்படி இதனால தான் எதிர்காலத்தை பற்றின பயங்கிறது இந்தியர்களுக்கு இப்படிப்பட்டது தான். எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், அப்புறம் வீடு கட்டணும். இந்த மாதிரி தான் எதிர்காலத்தை பற்றிய பயங்கிறது இந்தியர்களுக்கு இப்படி தான் இருக்குது. அதனால் சேமிக்கிற வழக்கம் ரொம்ப வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாத்தையும் சேமிக்கிறாங்க. இன்றைய வாழ்க்கையை வாழாமல் எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அதனால் இந்த உலக பொருளாதார வீழ்ச்சி இப்போ முன்னேறிய நாட்டில் வாழ்கிற மக்கள் இருக்காங்களா, இன்றைக்கி கூட மகிழ்ச்சியாக வாழ்கிற மக்கள், அவங்களாம் மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்கள். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை காரணமாக ஒரு ஏழ்மையில் தள்ளப்பட்டார்கள். அப்போது அது அவர்களுக்கு ஒரு அனுபவம். அந்த நல்ல பணக்காரங்களாக வாழ்ந்துட்டு ஏழ்மைக்கு நிலைக்கு போகிறாங்க. அப்போ அது அவர்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. அதையும் அவங்க சந்தோஷமாக எல்லாருமே அந்த மாதிரி பெரும்பாலானவர்கள் அது போன்ற பிரச்சனையை சந்தித்தார்கள் அந்த முன்னேறிய நாட்டில். அப்போ அது அவங்களுக்கு ஒரு அனுபவம். ஆனால் இந்தியர்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. இந்த பொருளாதார வீழ்ச்சியால் அவங்க பாதிக்கப்படவே இல்லை. காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட நிறைய சேமிக்கிற வழக்கம் இருந்தது. அப்போ அந்த இந்தியர்களுக்கு ஒரு அனுபவம் இல்லை. சரி, உலகம் முழுக்க ஒரு அனுபவத்தை சந்திக்கிறாங்க. அப்போ இவங்க பாதிக்கப்படலை. இப்போ மற்ற நாட்டினர்லாம் பாதிக்கப்படுறாங்க, இவங்களுக்கு பாதிக்கப்படலை. அப்படி ஒரு அனுபவமே இவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி அனுபவங்கள் இல்லாமல் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கணும், அப்படின்னு பாதுகாப்பாகவே இருக்கணும், ரொம்ப சேஃபாகவே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் ரொம்ப இது ஒரு சலிப்பாக இருக்கும். பேசுவதற்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி அனுபவங்களை பார்த்து பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை இந்தியர்கள் வாழ்கிறாங்க. அனுபவங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு விரும்பத்தகுந்தவையாக இருக்கலாம், விரும்பத்தகாதவைகளாக இருக்கலாம். விரும்பத்தகாத அனுபவமாக இருந்தால் கூட பிற்காலங்களில் அது பேசுவதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் தான் அனுபவம் என்கிற அடிப்படையில் நம்ம ஒரு புதுமையான அனுபவங்களை எதிர்கொள்ளணும். அது விரும்பத்தகுந்ததாக இருக்கலாம், அது அதிர்ச்சி ஊட்டுகிற அனுபவமாக இருக்கலாம், ஆனால் அது புதுமையாக இருக்கணும். அது அனுபவம் என்கிற அடிப்படையில் அது சிறப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி இந்தியர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவங்களை தேடி போகிறதே கிடையாது. அனுபவங்களை பார்த்தாலே பயப்படுறார்கள். எப்போதும் ஒரே மாதிரி வாழ்ந்துடணும். அப்போ பேசுவதற்கு சுவாரஸ்யமான சம்பவமே இருக்குது, வாழ்வதற்கு போர் அடிக்கும் ஒரு கட்டத்தில். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இந்தியர்கள் வாழ்கிறாங்க. அதனால் நல்லா செலவழிக்கணும். நம்ம சம்பாதிக்கிறதே செலவழிக்கிறதுக்காக தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு செலவழித்தாதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது அந்த மாதிரி செலவழித்தது போக மீதமுள்ளதை சேமிக்கணும். அப்போது சேமிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கவும், கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும். செலவெல்லாம் போக சேமிக்கணும், நல்லா செலவழிச்சிட்டு மீதம் இருக்கிறதை சேமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சேமிக்கணுமே தவிர, செலவழிக்காமல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளாமல் தேவைகளை கஞ்சத்தனமாக பூர்த்தி செய்து கொண்டு பணத்தை சேமிக்கக்கூடாது. அதுதான் ஒரு மோசமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். மகிழ்ச்சியாக அப்படி சேமிக்கிறவங்கள்ல, அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு செலவழிக்காமல் பணத்தை சேமிக்கிறவங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது.